வச்சேன். உடம்பு ரொம்ப முடியல. 2000 ரூபாய்க்கு கொடுத்தோம். ஐடியா இருக்குது, ஆனா ஹெல்ப்புக்கு ஆள் இல்லை. நீங்க தனியா மட்டும் வந்துட்டேன். அவமானங்கிறத வந்து கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. சரி, சொந்த பந்தத்துல தான் அதிகம் வரணும் வரணும். கண்டிப்பாலும் அழுகலாம் கூடாது. அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட பேச வந்திருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா செல்வியம்மா பேச வந்திருக்காங்க. அவங்க பிசினஸ் பத்தியும் பேச போறாங்க. எப்படி எல்லாம் லைஃப் எவ்வளவு தூரம் கடந்து வந்திருக்காங்க அப்படிங்கறத பத்தி பேச போறாங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம். அம்மா, கடை ஆரம்பிச்சு எவ்வளவு வருஷம் ஆச்சு? 15 வருஷம் ஆச்சு. 15 வருஷம் ஆச்சு. அதுக்கு முன்னாடி வந்து இந்த கார வேலைக்கெல்லாம் போயிட்டு இருந்தேன். உடம்பு ரொம்ப முடியல. சரி. அப்புறம் அதனால சரி கடை வச்சுக்கலாம். அது ஏற்கனவே வச்சிருந்த பாத்திரமெல்லாம் இருந்துச்சு. வண்டி மட்டும் வாடகைக்கு எடுத்து கடை வச்சோம், ஆரம்பிச்சு. அப்போ ஆரம்பத்தில் 4 இட்லி 10 ரூபாய்க்கு கொடுத்தோம். 4 இட்லி. அப்போ ஒரு இட்லி 2000 ரூபாய். 2000 ரூபாய்க்கு கொடுத்தோம். இப்போ எவ்வளோங்கம்மா இட்லி? இப்போ 8 ரூபா. 8 ரூபா. இப்போ 15 வருஷத்துல 8 ரூபாய் வரைக்கும் தான் கொண்டு வந்துருக்குறாங்க. சரிங்கம்மா. சரி. அப்புறம் பூரி வந்து ஒரு செட்டே 8 ரூபாய்க்கு கொடுத்தேன். சரிங்கம்மா. சரி. அப்புறம் 10 ரூபா பண்ணேன். இப்போ வந்து ஒரு 2 பூரி 30 ரூபாய்க்கு கொடுக்குறேன். 2 பூரி 30 ரூபாய். இப்போ நம்ம கடையில் யார் யாரெல்லாம் வந்து சாப்பிடுவாங்க? எல்லாருமே சாப்பிடுவோம். எல்லாருமே வந்து சாப்பிடுவாங்க. மெயினாக வந்து நம்ம கடையில் யார் சாப்பிடுவோம்? மெயினானா இந்த கட்டட வேலைக்கு வரவங்க, அப்புறம் இந்த நம்ம நகராட்சி வேலை செய்கிறவங்க. சரி. மற்றபடி எல்லாருமே வந்து வாங்குவாங்க. இப்படி இருக்கும்போது எளிமையா இருக்க மக்களும் கூட காலையில வயிறார சாப்பிடுறாங்க. சரிம்மா. இப்போ காலையில் டிஃபன் மட்டும்தான்? காலையில் மட்டும். சரிம்மா. ஏன் மதியானம் போட்டிருக்கலாமே? மதியானம் போட முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அதே 12 மணி ஆயிரும் நான் எடுத்து வச்சுட்டு வர்றதுக்கு. சரி சரி. அது திரும்ப வந்தால் வீட்டில் வேலை செஞ்சு இருக்கும், கரெக்டாக இருக்கும். அதனால் போட முடியாது. இப்போ நாளைக்கு தேவையானது இன்னைக்கு இப்போ இதுக்கு மேலே ரெடி பண்ணிடுவேன். அரிசியெல்லாம் ஊற வச்சு சாயங்காலம் மாவு வட்டி வச்சுட்டு வெங்காயமெல்லாம் ஊற்றி வச்சுட்டு சரி ரெடி பண்ணால் காலையில் ஒரு 4-5 மணிக்கு எடுத்துருச்சா சரியாக இருக்கும். அப்போ என்ன அவர் வந்து ஆட்டோ ஓட்டிட்டு இருக்காரு. ஆட்டோ ஓட்டிட்டு இருக்காங்க. 15 வருஷமா இந்த வேலையிலே இருக்கீங்க. இது எப்படி மேலே மேலே எப்படி பெருசு பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்காங்கம்மா? பண்ணலான்னு ஐடியா இருக்குது, ஆனால் ஹெல்ப்புக்கு ஆள் இல்லை. நீங்கள் தனியாக தான் பண்ணிட்டு இருக்கிறதுனால பிள்ளைங்க அவங்கவுங்க பிஸ்னஸ் பார்த்துட்டு இருக்கிறாங்க. சரி. அப்பா வந்து கொஞ்ச நேரம் நிற்பார், அப்புறம் அவர் வாடகை வந்தால் போயிடுவார், ஆட்டோ ஓட்டு போவோம். அதனால் வந்து நம்மளால முடிஞ்சதை பார்த்துக்கலாம், ஒரு நேரம் போட்டுட்டு உடம்பையும் பார்த்துக்கலாம். சரி சரி. அதுதான் நம்மளோட ஹெல்த்துக்கு உடம்பு மெயினாக பார்த்துக்கலாம் அப்படின்னு. சரி. இப்போ நீங்கள் ஏதாவது ஆர்டர் வந்துச்சுனாலும் பண்ணி கொடுப்பேன். சரி. எப்படி கல்யாணத்துக்கு அந்த மாதிரியா இல்லை சிம்பிளாக வீட்டில் சிம்பிளாக ஒரு 5 சாப்பாடு அந்த மாதிரி எல்லாம் இட்லி பூரி எது வேணாலும் போட்டு கொடுப்போம். டிஃபன் ஐட்டம் மட்டும். சரிம்மா. சரி. இப்போ உங்களுக்கு குழந்தைங்கன்னா? எனக்கு 3 பொண்ணு. 3 பொண்ணு. என்ன பண்ணிட்டு இருக்காங்க? மேரேஜ் ஆயிடுச்சு? பிஸ்னஸ் போயிட்டு இருக்காங்க. சரிங்கண்ணா. சரிங்கண்ணா. இவ்வளோ நாள் லைஃப்ல இந்த கடை வச்சிருக்கும்போது ஏதோ ஒரு ஸ்ட்ரகிள் வந்திருக்குல்ல உங்களுக்கு? யாராவது ஏதோ அவமானமாக பேசியிருப்பாங்க, ஏதோ ஒன்று சொல்லியிருப்பாங்க. எப்படி இருந்துச்சு அதோ? அதெல்லாம் நிறைய தாண்டி வந்துட்டு. அவமானங்கிறத வந்து கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. சரி. அது சொந்த பந்தங்கள் ஏதாவது இருந்துச்சா? நான் வெளியில் சொந்த பந்தத்தை விட வெளியில விட சொந்த பந்தத்தில் தான் அதிகம். என்னெல்லாம் சொன்னாங்கம்மா இந்த தொழில் ஆரம்பிச்சதுக்கு? இது வச்சு பண்ணிக்குவாளா, செஞ்சுக்குவாளா, எப்படி காப்பாற்றுவா, பண்ணுவா அப்படின்னு எல்லாருமே பேசினாங்க. ஆனால் இந்த தொழிலை வச்சு தான் நான் 3 பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணேன், காது குத்து வச்சேன், எல்லாரும் சீமந்தம் பண்ணது எல்லாமே இந்த தொழில் வச்சு தான். இவ்வளோ தூரம் நம்ம வந்ததுக்கான நம்மளோட தொழில் தான். சரிங்கம்மா. இதான் உங்களுக்கு லைஃப் லாங். எடுத்துக்கலாம்ல கொஞ்ச நாள் வந்து இன்னும் கொஞ்ச நாளைக்கு நம்ம ஓட்டுவோமே. இப்போ ரெஸ்ட் எடுத்துட்டோம்னாக்கா அதெல்லாம் முடியாது. நம்ம அடுத்த கையை எதிர்பார்க்கணும் இல்லை. கண்டிப்பா நம்ம கொஞ்சம் நல்லா இருக்க வரலுமே இதே பண்ணுவோம். இதுவே பண்ணிட்டு இருக்கலாம். சரி. உங்களுக்கு அப்பா அம்மா எல்லாருமே ஹெல்ப் பண்ணாங்களா? அப்போ எல்லாருமே ஹெல்ப் பண்ணாங்க. அப்பா அம்மா வந்து அவங்க கடைசி இது வரலுமே நல்லா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அவங்களோட ஒரு சப்போர்ட் இருந்தனால தான் நம்மளால இவ்வளோ தூரம் கடை வைக்கிறதுக்கு அவங்க சப்போர்ட் தான். வேற ஏதாவது சொல்லுங்க. அழுகலாம் கூடாது. அழுகலாம் கூடாது. நம்ம அழுகாம பேசுறோம்னா நான் டீல் போட்டோம். அப்புறம் கடைசியில் அழுக கூடாது. இருந்தாலும் அப்பா அம்மா வந்து எவ்வளவோ பிரச்சனையை சால்வ் பண்ணி இவ்வளோ நல்லா இருக்கணும், பேசிங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத வச்சு
ஆனால் குடும்பத்துலேயுமே கொஞ்சம் பிரச்சனை. அவர் அப்படின்னாக்கா அதெல்லாம் அனுசரித்து நீங்கள் கல்யாணம் பண்ணி கொடுத்த பக்கத்தில் எல்லாத்தையுமே அனுசரித்து அப்பா அம்மா கொண்டு வந்திருக்காங்க. வந்தாங்க. சரி விடுங்கம்மா, ஃபீல் பண்ண வேண்டாம், விடுங்க. அப்பா அம்மா இறந்து இப்போ எவ்வளோ வருஷம் இருக்கும்? அப்பா இறந்து 15 வருஷம் ஆச்சு. 15 வருஷம். கடை ஸ்டார்ட் பண்ண கடை ஸ்டார்ட் பண்ணி ஒரு மாதம் 2 மாதத்துலேயே அப்பா இறந்துட்டாரு. அம்மா வந்து இப்போ ஒரு 5 வருஷம் ஆச்சு. 5 வருஷம் முடிஞ்சிருச்சு. சரி, பேரம் பேத்திங்களை பார்த்துக்கிட்டு நான் என் தொழிலையும் பார்த்துக்கிட்டு ஜாலியா அவ்வளோதான். என்ன கஷ்டம் வந்துச்சுன்னா அடுத்தடுத்த ஸ்டெப் பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும். அவ்வளோதான். எல்லா கஷ்டத்துக்கு ஒரு முடிவு இருக்கும்ல. எத்தனையோ தாண்டி வந்துட்டோம். அத்தனை கஷ்டம் தாண்டி இவ்வளோ தூரம் வந்துட்டோம். இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. சரிம்மா, பெண்கள்லாம் இப்போ நிறைய பேர் என்னன்னா வெளியில போகக்கூடாது, வீட்டுக்குள்ளேயே இருக்கும் அப்படின்னு நிறைய இது பண்றாங்க. ஆனால் 15 வருஷத்துக்கு முன்னாடியே நீங்க போல்டா வந்து நின்று ஒரு கடை ஆரம்பிக்கணும், நான் சொந்தமா ஒரு தொழில் செஞ்சு நான் முன்னுக்கு வரணும்னு நின்னீங்க. இப்ப இருக்க பெண்கள் வந்து படிச்சே இருந்தாலும் வீட்லயே வச்சு பூட்டணும்னு நினைக்கிறாங்க சிலர். அவங்களுக்கு நீங்க என்னங்கம்மா சொல்லுவீங்க? அப்படியெல்லாம் இதுக்கு மேலே பூட்டி வைக்க கூடாது. பொட்டை பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு சுதந்திரத்தை கொடுக்கணும். நானே பிள்ளைங்களை வந்து வெளிய விடாம தான் வச்சிருந்தோம். ஒரு ஸ்கூலுக்கு போனாக்கா வீட்டில் தான், எங்கேயும் போகக்கூடாது, அப்படிதான் வச்சிருந்தோம். ஆனால் இப்போ வந்து ஒவ்வொரு இடத்துலையும் பார்க்கும்போது பிள்ளைங்க வெளியே விட்டாதான் அது தைரியம் வரும், தைரியமா எல்லாத்தையும் பண்ணுவாங்க. அப்படிங்கிறத வச்சு இப்போ நாங்கள் அவங்கவுங்க பிஸ்னஸ் பார்க்குறாங்க. நல்லா இருக்காங்க. இப்ப இருக்கிற பெண்களும் வந்து வெளியில போனா அவங்களோட தொழிலை செய்யணும், அவங்களுக்கு பிடிச்சது ஒண்ணு செஞ்சாதான் முன்னுக்கு வர முடியும். ஆனா வரணும் கண்டிப்பாலும். அங்க பார்த்து சொல்லிடுமா, எல்லாருமே வரணும் சொல்லி. எல்லாருமே பெண்கள் வந்து வெளியில வந்து தைரியமா பண்ணணும். எந்த தொழில்னாலும் தைரியமா பண்ணணும், துணிஞ்சு பண்ணணும். அவ்வளவுதான். என்ன பிரச்சனை வந்தாலும் பாத்துக்கலாம். அவ்வளவுதான். போய்கிட்டே இருக்கலாம், கெத்தா இருக்கலாம். அவ்வளவுதாங்க. பெண்களுக்கு ஒரு முன்னுதாரணமா அம்மா பேசியிருக்காங்க. இத்துடன் இந்த உரை முடிஞ்சிச்சுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான் திவ்யா மணிகண்டன். நன்றி. அம்மா கிட்ட அப்படியே பேசி முடிச்சுட்டு கடை இருக்கிற இடத்துலையும் அப்படியே நம்ம வீடியோ கொஞ்சம் எடுத்தங்க. அம்மா ஒரு சிங்கப்பெண்ணே சொல்லலாம். தனியாக ஒரு 15 ஆண்டுகளாக ஒரு கடையை நடத்திட்டு வரது பெரிய விஷயமே கிடையாது. அது இத்தனை பேச்சுகளுக்கு மத்தியில் நடத்திட்டு வந்துட்டுருக்காங்க. அமௌண்ட் கம்மியாக இருக்கிறதுனால நம்மளோட தரம் கம்மியாக இருக்கும்னா அது கிடையவே கிடையாதுங்க. வீடியோ எண்டுலேயும் கூட பாருங்கள். நம்மளுக்கு ஐயப்பனுக்கு மாலை போட்டவங்க கூட வந்து சாப்பிட்டு போகிறாங்க. அவ்வளோ க்ளீனாக நீட்டாக தான் கொடுத்துட்ருக்காங்க. நம்மளோட வீடியோக்கான கேள்வி வந்து என்னென்னா, அம்மா கடை திறந்து எத்தனை ஆண்டுகள் ஆச்சு அப்படிங்கிறது தாங்க நம்மளோட கேள்வி. கொஸ்டின் வந்து எல்லாருமே ஆன்சர் பண்ணிடுங்க கமெண்ட் பாக்ஸில். பாய் பாய். அம்மாவுக்கு